Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது 12th மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். வித் ஆன்சர் கீயோட நம்ம என்ன பண்ண போறோம்னா தெளிவா நம்ம பார்க்க போறோம். சரியா? ஏனா ஆன்சர் கீ உங்களுக்காக நம்ம இந்த வீடியோல கொடுத்திருக்கோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து மாறி மாறி வருது. சரியா? அதனால உங்க டிஸ்ட்ரிக்ட்ல மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேபி உங்களுக்கு முடிஞ்சிருக்கலாம். அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க உங்க क्वेश्चन பேப்பர் நமக்கு ஷேர் பண்ணுங்க. அது மற்ற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால ரொம்ப தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒன் வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க. இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம தெளிவா என்ன பண்ணி பார்த்தா அடுத்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்ஸை நீங்க பாத்துருங்க. உங்களுக்கு இந்த ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா இல்லையா அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா பாத்துடலாம். ஒன் வேர்ட்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து சி, செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி. அதாவது அதில் வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக இருக்குது. அதனால தான் 1/k ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இதுதான் வந்து அதுக்குரிய ஆன்சர். சரியா? தேர்ட் ஒன்னோடுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஃபோர்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் வந்து சி, ஃபிஃப்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் வந்து பி, சிக்ஸ்த் ஒன்னோடுக்கு ஆன்சர் வந்து பி, செவன்த் ஒன்னோடுக்கு சி, எயித் ஒன்னோடுக்கு டி, நைன்த் ஒன்னோடுக்கு டி, 10th ஒன்னோடுக்கு பி, 11th ஒன்னோடுக்கு சி, 12th ஒன்னோடுக்கு ஏ, 13th ஒன்னோடுக்கு பி, 14th ஒன்னோடுக்கு பி, 15th ஒன்வர்டுக்கு சி, 16th ஒன்வர்டுக்கு சி, 17th ஒன்வர்டுக்கு ஏ, 18th ஒன்வர்டுக்கு பி, 19th ஒன்வர்டுக்கு அதாவது ஆப்ஷன் சி பிளஸ் ஆர் மைனஸ் √3, 20th ஒன்வர்டுக்கு பி. சரியா? இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் 2 மார்க் क्वेश्चंस வந்து பாருங்க. சரியா? இப்போ 2 மார்க் क्वेश्चंस வந்து என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் தி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேக்குறாங்க. இதோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு நான் இதிலேயே கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டினும் நமக்கு வந்து தேர்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ப்ரூவ் தட் தி லென்த் ஆஃப் லாட்டிஸ் ரெக்டம் ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 37th கொஸ்டின் ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 38வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து சிக்ஸ்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 39வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்ஸ்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 40வது கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்சர் கீ நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெளிவா கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க 2 மார்க் क्वेश्चंसக்குரிய எல்லா ஆன்சர்ஸுமே உங்களுக்கு தெளிவா இருக்கு. இதுல நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தா செக் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 3 மார்க் பார்க்கலாம். இப்போ 3 மார்க் क्वेश्चंस வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 3 மார்க்ல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது 3 மார்க் क्वेश्चंस. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம 2 மார்க் क्वेश्चंस வந்து பார்த்தறலாம். 21வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து, 22வது கொஸ்டின் வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து, 23வது கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அதாவது நமக்கு வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து, 24வது கொஸ்டின் தேர்ட் சாப்டர்ல இருந்து, 25வது கொஸ்டின் வந்து ஃபோர்த் சாப்டர்ல இருந்து, 26வது கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து, 27வது கொஸ்டின் வந்து ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து, 28வது கொஸ்டின் வந்து சிக்ஸ்த் சாப்டர்ல இருந்து, 29வது கொஸ்டின் வந்து சிக்ஸ்த் சாப்டர்ல இருந்து, 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் கீ தான் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி இங்க கொடுத்துருக்கோம். 2 மார்க் 3 மார்க் ரெண்டுக்குமே ஆன்சர் கீஸ் வந்து இருக்கு. அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அடுத்து 5 மார்க் क्वेश्चंस வந்து பார்க்கலாம். 5 மார்க் क्वेश्चन வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட எய்தரா சாய்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட எய்தரா சாய்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க ரெண்டுமே. சரியா? கே சம் அதாவது கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். நம்ம ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 42ல ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் அதோட ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து செகண்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 43 வந்து தேர்ட் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 44th கொஸ்டின் வந்து ஃபோர்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 45th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 46th கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அதாவது சிக்ஸ்த் சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 47th கொஸ்டின் வந்து ஃபிஃப்த் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டினும் சிக்ஸ்த் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதை தெளிவா நீங்க பாத்துங்க. சரியா? இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஆன்சர் கீ உங்களுக்கு தெளிவாவே இருக்கு. அதனால எடுத்து யூஸ் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்கள்ல நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 12th மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த ப்ளூ பிரிண்ட் வீடியோ நீங்க பாருங்க. அதோட வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.